கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம். மார்க் 1:12, மார்க் 1:12. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அதாவது ஞானஸ்தானம் பெறாரு, பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு. இப்ப பிதாவாகிய தேவன் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன்னு சொல்லி முடிச்ச உடனே அது ஆவியானவர் எங்க கொண்டு போறாரு? அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போறாரு. இது என்னன்னா, அவருடைய பாதையிலிருந்து வெளியே கொண்டு போல, மாறாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த டிவைன் அசைன்மெண்ட், ஒரு தெய்வீக கட்டளை. என்ன? உடனே இமீடியட்லி. மார்க்கோட ஒரு ட்ரேட்மார்க்னே சொல்லலாம் இந்த எத்தூசுங்கிற வார்த்தை. இது என்னன்னா, இது நீங்க இந்த மார்க் 1வது அதிகாரத்துல மட்டுமே ஒரு 7 முறை உங்களால பார்க்க முடியும். அவர் என்ன, அந்த சுவிசேஷமே உடனே 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 தான் இருக்கும், இமீடியட்லி தான் இருக்கும். இவர் என்ன சொல்றாரு? அதாவது கர்த்தராகிய கால அட்டவணை எவ்வளவு அவசர கதியில நடக்குது, அது என்ன மாதிரி நடக்குது என்று சொல்லக்கூடியதும், அதே சமயத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பூரண கீழ்ப்படிதலை காணக்கூடியதாக. இது நீங்க மத்தேயு சுவிசேஷத்திலும் சரி, லூக்கா சுவிசேஷத்திலும் நீங்க பார்ப்பீங்க. இது ரெண்டும் அப்படியே தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப ஒரு ஞானஸ்தானம் பெற்றாச்சு, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, எல்லா ஜனங்களுக்கு பூரா சத்தம் கேட்டுருச்சு, இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். இப்ப நம்ம கொஞ்சம் ஒரு வாரம் லேட்டா போலாமே? இல்ல, கீழ்ப்படிதல் காலம் தாழ்த்துவதே கிடையாது. கர்த்தர் பேசும்போது என்னன்னா, நீங்க சரியான மறுமொழி உங்களுடைய செயல்பாட்டில் இருக்க வேண்டும். என்ன? ஆவியானவர் என்ன பண்றாரு? அவரை வனாந்தரத்துக்கு, ஆவியானவர், நீங்க அதாவது ஆவியானவர் என்ன, அவர் ரொம்ப இது ஒரு ஜென்டிலா இல்ல, என்ன, ரொம்ப ஒரு அழுத்தமாக, ஏன்னா இது அவசியமான ஒன்று என்று சொல்லக்கூடியதாக. இவர் மூலமா தான் ஜனங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு ரட்சிப்பை பெற முடியும் என்று சொல்லக்கூடியதாக வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். வனாந்தரம் என்பது என்ன? நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 11வது அதிகாரம் 16வது அதிகாரம் 1வது வசனம், உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம். எதுக்கு? சோதித்து பார்ப்பதற்கு. அப்ப என்ன வனாந்தரத்துல என்ன? ஒரு ஆவிக்குரிய ஒரு போராட்டம் வரக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இங்க டிவைன் என்கவுண்டர் என்று சொல்லக்கூடியதாக, தேவனை சந்திக்கக்கூடியதாக, அதே சமயத்துல ஊழியத்திற்கு ஆயத்தம் படுத்தக்கூடியதாக ஓசியா 2வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம். அப்ப இங்க வனாந்தரம் என்பது அவர் சோதிக்கப்படும்படியாக அவரை வனாந்தரத்துக்கு அனுப்பக்கூடியது. ஏன்னா வனாந்தரம் அங்க எல்லாம் ஆபத்தானது, தனித்து விடப்படக்கூடியது. அப்ப இந்த வனாந்தரம் கர்த்தர் என்ன வனாந்தரத்தை உபயோகப்படுத்துறாருன்னா, கர்த்தர் அங்கதான் தன்னுடைய ஊழியக்காரர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்கள் நன்றா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆவிக்குரிய முறையில நீங்க சோதிக்கப்பட்டீங்கன்னா நீங்க சந்தோஷப்படுங்க. என்னென்ன எப்படி சொல்றீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எந்த ஒரு மனுஷனும் ஆவிக்குரிய முறையில சோதிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு பயங்கரமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். இயேசு கிறிஸ்து இங்க பிதாவாகிய தேவன், இவன் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து எங்க? சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு அனுப்பப்படுகிறார். அப்ப நீங்க என்னன்னா, ஒரு போராட்டம் வரும்போது அந்த போராட்டத்தை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்ப ஒரு போராட்டமோ, ஒரு ஆவிக்குரிய போராட்டமோ, ஆசீர்வாதமோ தொடர்ந்து ஒன்னோட ஒண்ணு வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால நீங்க என்ன எதிர்பாருங்க? ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும்னா ஒரு ஆவிக்குரிய போராட்டம் உண்டாகும். அந்த போராட்டத்தை நான் ஜெயம் கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இந்த நிறைய நேரங்கள்ல ஆவியானவர் நம்மள ஒரு ஒரு சாந்தமா தான் நடப்பாரு. நம்மள ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல தான் வச்சிருப்பாருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மள ஒரு டிஸ்கம்ஃபர்ட், நமக்கு ஒரு சங்கடமான இடம், நம்மளை எதிர்க்கக்கூடிய ஒரு காரியம் இல்ல. எல்லா ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலையும் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க,
அவங்களுக்கு என்ன ஒரு வனாந்தர அனுபவம். அது என்ன பண்ணுது? கர்த்தருடைய மகிமைக்கும் ஒரு மனுஷனுடைய வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால நீங்க யாராக இருந்தாலும் ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய போராட்டம் வருதா? ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. வனாந்தர பாதையில போறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருங்க. ஏன்னா அதுதான் கர்த்தர் உங்களை இது தீர்க்க பட்டயத்தை செதுக்கக்கூடிய ஒரு பட்டறை. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பட்டறை. செய்வோமா? பலபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இந்த வனாந்தரம் எங்களை ஒரு நல்ல தகுதியுள்ள மக்களாய் மாற்றுகிற ஒரு காரியம் என்பதை புரிந்து கொண்டோம். அதனால நீங்கள் எங்க அழைத்தாலும் அங்கே சென்ற நாங்கள் எங்களை உடனே செல்ல எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.